மே மாதம் பிறக்கும் பொழுதே தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியான சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானாதிபதி திரிகோணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது யோகத்தை ஏற்படுத்தும். இதனால் உங்களின் பேர், புகழ், மதிப்பு, மரியாதை உயரும். பிள்ளைகளின் வழியிலும் ஆதாயத்தை காண்பீர்கள். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமான முடிவிற்கு வரும். தந்தையினால் ஆதாயத்தையும் காண்பீர்கள். மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமரும் பொழுது வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். இதுநாள் வரை இருந்து வந்த எதிரிகளின் தொல்லை ஒழியும். அரசு தேர்வு எழுதியவர்களுக்கும் எழுதுபவர்களுக்கும் இக்காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும். இதுநாள் வரை உங்கள் மீது வீண் பழிகள் சுமத்தப்பட்டிருந்தால் நீங்கள் நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்பட போகும் மாதம் இது. சகல விதத்திலும் வெற்றியை காண்பீர்கள். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் கடந்த மாதம் முழுவதும் மீன ராசியில் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரித்து வந்தது உடல் நலத்தில் அதிக அளவு பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்திருப்பீர்கள். மே மாதம் பிறந்து 10ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாவது உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை ஏற்படுத்தப் போகிறது. வீடு, மண், மனை, நிலம் ஆகியவற்றின் மூலம் ஆதாயத்தை காண்பீர்கள். சொத்து வாங்குவதற்கு இது சரியான நேரமாகும். வீடு வாங்கவோ மனை வாங்கவோ இதுநாள் வரை நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இம்மாதத்தில் அந்த ஆசைகள் நிறைவேறும். உங்கள் மனதிற்கு பிடித்தாற்போல் இடமோ வீடோ அமைந்து பத்திரப்பதிவு மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் முடிவிற்கு வந்து சுமூகமான உறவு நிலை ஏற்படும். பிள்ளைகளால் ஆதாயமும் பெறுவீர்கள். சுப செலவுகளும் மேற்கொள்ள வேண்டி வரும். இம்மாதம் முழுவதுமே உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன் சமசப்தம பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால் சகல விதத்திலும் நன்மையை நீங்கள் அடைவீர்கள். கடந்த 1 வருட காலமாக குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை செய்தாலும் மிதுன ராசி அவருக்கு பகை வீடு என்பதால் அவரால் முழு அளவு பலன்களை உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது திரிகோணாதிபதிகள் பலம் பெறுவதாலும் சாதகமான இடங்களில் சஞ்சரிப்பதாலும் இம்மாதம் முழுவதும் நல்ல பலன்களையே நீங்கள் பெறுவீர்கள். சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் தாயாரின் உடல் நலத்தையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு விரயங்களை கொடுத்து கொண்டிருக்கும். அதேபோல் வீட்டை புதுப்பிப்பது, வீட்டில் உள்ள பொருட்களுக்கு பழுது நீக்குவது என விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எனவே சனி பகவானுக்கு மட்டும் முறையான பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். தினமும் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகரை வழிபட்டு வருவது சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தனுசு ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.